ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன கேம் பிளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் 3D அந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க சீட்டாக கேம்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வந்து என்ன எபிசோட் ப்ளே பண்ண போகிறோம்னா கைஸ், இது இல்லை, ஹாலோவின் CL 2022. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 4 தான் ப்ளே பண்ண போகிறோம். சரி ஓகே. Not she could scare away the competition with her new pet. Only one screaming for help is missing herself. என்னமோ போட்டிருக்கானுங்க, ஒன்றும் புரியல. சரி கட் ஸ்கேனில் பார்த்துடலாம் என்ன இருக்குதுன்னு. ஓகே, கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே கிளம்பி ஒரு பெட்டி வச்சு உட்காந்துருக்காங்க. தலை இந்த கோட்டில் செம்மையாக இருக்கு தலை. சரி ஓகே, இன்னும் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணான்னு தெரியல. நல்லா பெட்டி ஆடுது அப்படியே. பெட்டி பெருசாக சொல்ல உங்கள் ஒக்கம். ஓ மை காட், என்னடா இவ்வளோ பெரிய ஜோம்பி ஃப்ளவர் வந்துருக்குது. ஓ மை காட், ஓ பயந்துட்டான் நம்ம தலை. உனக்கு பயங்காட்டினால அவளை வச்சே போட்டு போஸ்கிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஸ்கேன் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ண போனோம்னா, அந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஸ்கேனை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேரி ஸ்டாண்டோட ஃபோட்டோ எடுத்து அந்த கிளை வந்து அந்த பெட்டிக்குள்ளே போட்டிருப்போம். அதை போட்டோன்னே நம்ம ஸ்கேரி ஸ்டாண்டர்ட் பயம் பிடிச்சிருக்கோம் அந்த பூவை. அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்னடா இது மெழுகுதி தவணை போகிறது. ஓ ஹாலோவின் ஹவுஸா? ஹாலோவின் ஹவுஸில் கொஞ்சம் டெரராக தான் கைஸ் இருக்கும். சரி என்னோட எலும்பு கூட உட்காந்து புகை படிச்சுட்டு இருக்குது. ஓ மை காட். ஓகே, என்ன நடக்கும்னு தெரியல, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். என்னடா வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சேஞ்சை வந்து அவன் கேமரா வச்சுருக்கான். நம்ம தலை வந்து கேமரா சுற்றி திரியிறான். அந்த கேமரா நமக்கு வேணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா தலை வந்து ஒரு ரூமில் உட்காந்து கேமரா வச்சு தூங்குவான். அந்த கேமரா எடுத்துடலாம். தலை சீக்கிரம் வாத்தலை, இவன் வேற இங்கே சுற்றி திரியிறா. வெளியில் பிடிச்சாலும் பிடிச்சிடுவா. அழிவு பிடிச்சுவேன். வந்துட்டான். சரி ஓகே, ஓப்பன் அந்த டோர். நம்ம இந்த வழியும் இங்கே கொஞ்சம் நின்றுக்குவோம். இங்கே தான் வர மாதிரி தெரியுது. டேய் கிளவி வந்துட்டா போ. ஓகே, கிளவி மேலே போவா. சரி, தலையை தான் காணாம். தலை சீக்கிரம் வாத்தலை, வந்து கேமரா வைத்தலை. என்னமோ கேமரா வச்சு படுத்தும் போது பக் ஆகிது இங்கே நின்றுட்டு போகிறான். அவள் கடைசியில் நம்மளால் கேமரா எடுக்க முடியாமல் போய் போகுது. என்ன நடக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, கிளவி மேலே போயிட்டான். இங்கே தலையை காணோம். தலை எங்கே போனா? தலை அப்படியே படுத்து தூக்கிட்டானா? இப்போ தான் அங்கேயே சுற்றிடான். இவன் எப்போ அங்கே ரூம்குள்ளே போயிட்டு ஏடா இருக்கு போயில கேமரா தூக்கி வச்சுட்டு நீ போட சுற்றி திடா. எனக்கு எவ்வளோ கேமரா கொடுப்பேன்? ரெண்டு அரை போத நாயே. சரி, இன்னும் வரமாட்டாங்க. பார்ப்போம் என்ன போகிறான்னு பார்க்கலாம். எவ்வளோ விடா வெயிட் பண்ணுறது. சீக்கிரம் வா. வந்துட்டான்டா. ஓடா தலை வா. சீக்கிரம் போய் படுத்து தூங்குடா. உன் கேமரா வச்சு தான் நான் நிறையா பண்ண வேண்டியிருக்குது. போயிட்டான். கிளட்டு பயலே, உனக்கு இதுக்கு மேலே மரியாதை கொடுக்க முடியாது. போடா. ஓகே உள்ளே போயிட்டான். சரி, இப்போ நான் சடனாக உள்ளே போனால் நம்மளை எந்திரிச்சு பிடிச்சிடுவான். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம போய் படுத்துங்கிற வரைக்கும். ஓகே, இது எந்த ரூமு? ஓ இப்போ நம்ம கிளவி வந்துட்டாயா? ஓகே, இந்த ரூம் பார்த்து நினைக்கிறேன். தலை வேற படுத்துனான்னு தெரியல. படுத்துக்கிட்டான்டா. நான் கிளட்டு பயல எவ்வளோ மணி நேரம்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளவியோட ஃபோட்டோ எடுக்கணும். அவளாம் வந்து போஸ் கொடுக்க மாட்டான். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவளோட ஃபோட்டோவை போய் ஃபோட்டோ எடுப்போம். இங்கே போயிட்டுருக்கா மோடி சனியை முடிச்ச கிளவி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஃபோட்டோ இருக்குது. அவள் போகட்டும். ஓகே, இதுதான் கைஸ், இதைத்தான் இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்குது. அப்படி ஃபோட்டோ எடுத்துடலாம். அவ்வளோதான், ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகே, என்னடா ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருக்குது, அங்கே வேறு மாதிரி இருக்குது. டேய் என்னடா ஃபோட்டோ வேறு ஏமாத்துதுடா. சரி ஓகே, எல்லாம் எந்த வச்சுக்கோத்தா இதை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். நீங்கள் கட் ஸ்கேன் நடக்க பார்க்கலாம். கிளவி கண்டிப்பாக ஆஃப் நடக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜோம்பி ஃப்ளவர் வந்து அப்படியே கிளவி முழுங்கி சாப்பிட்ருன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், அப்படியே நினைக்கிறேன். பார்ப்போம், நடக்க பார்த்துக்கலாம். ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதே நான் அப்படியே வெளியே போய் எஸ்கேப் ஆகிடலாம். டேய் எலும்பு கூடமாட்டே என்ன தைரியம் தான் ஏன் கணுமாடே கால் காட்ட மாட்டேன். மொட்டை தலையாடே சொட்டத்தலை ஊரில் எலும்பு தான் இருக்குது. நான் பாருங்க என்ன தினம் விட்டுருந்தேன். எம்எல்ஏ உட்காந்துருப்பான். நான் அப்படியே ஒரே மிதி ஆல்ரெடி செத்து போய் கிடக்குறான். இவனே சண்டை போடணும். சரி வாங்க கட் ஸ்கேன் எனக்கு பார்க்கலாம். ஓகே, கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிளை வந்துட்டான். ஓகே, அந்த பெட்டி வந்துச்சு ஜோம்பி ஃப்ளவர். ஓகே,
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை போட்டா வச்சுட்டான். கிளவியோட போட்டா வச்சுட்டான். கிளவிக்கு அது தெரியாது. ஒவ்வொரு சம்பவம் நடக்க போகுது கிளவிக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எந்திரி அவ்வளோதான் பெருசாகிடுச்சு. ஓகே, எல்லாத்தையும் தேடுது. ஒய்யால நீதான் கிளவியை போட்டு தூக்கிடுச்சு கைஸ். நினச்சி கூட பார்க்கல, நினச்ச மாதிரியே பண்ணிடுச்சு. ஓகே, பயங்கரமான ஃபன் இந்த வீடியோ. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு மிஷினை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போனா தான் நான் போகிற வீடியோ உங்கள் சேனலுக்கு உங்கள் மொபைல் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க செட்டாக கேம்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் ரவுண்டு 5 தான் ப்ளே பண்ண போகிறோம். Misty thought she was headed for an epic class against her. Unfortunately, she headed towards an epic disaster. என்ன பிள்ளைங்க, சரி வாங்க நம்ம கட்சியிலே பார்த்துருவோம் என்ன நடக்குது இங்கே. என்ன பச்சைலாம் தெரியுது. ஓ மை காட், எலட்டும் மூதேவி கைஸ். கிளவி ஏதோ மேஜிக் ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறா கைஸ். என்ன பண்ணிட்டு இருக்கா? மந்தமலை போட்டுருக்கா. அது சோட்டா மீன் படத்துல சுனி கறி மாதிரி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, பார்ப்போம். ஓ மேஜிக் ஸ்டிக் வந்துருச்சு. தலை என்ன தலைக்கு ஒண்ணுமே ஆகல. ஓகே, தலைக்கு ஒண்ணுமே ஆகல. சிவ மேஜிக் டம்மி மேட்ச். ஓய் இது என்னடா இப்படி ஆயிட்டான் தலை. ஆடி கிளவி என்ன தைரியம் தான் என் தலையை பயமுடுத்துவேன். முன்னாடி உன வந்து கவனிச்சுக்கிறேன். நானியை முடிச்சு கிளவி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளவியோட மேஜிக் ஸ்டிக் வந்து அப்படியே ராங்காக பயன்படுத்த போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சாவு எடுத்து வச்சு இந்த கழுத்தில் ஒரு $1 இதை எடுத்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் தேவைப்படும். அது அந்த செட்டு கூட தான் இருக்கும், அதையும் போய் எடுத்துக்கலாம். ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கானுங்க பயங்கரமாக இருக்கு. நைட் பார்ட்டி என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது. பார்த்தா ஹாலோவின் ஹவுஸ் மாதிரி தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிசர் இருக்கும், இதை எடுத்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சிமிட்ரி இருக்கும். சிமிட்ரி இந்த கிளை வந்து யாரையும் அடித்து போட்டு கொன்று துவச்சிருப்பான். அதுலேருந்து ஒரு முடி எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏவம் விட போகிறோம். பேயை வச்சு ஸ்கேரி டீச்சருக்கு பயமுடுத்த போகிறோம். பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தலைமுறை கட் பண்ணிக்கணும். எப்போ கிளவி சாவடிச்சு போச்சானே தெரியல. சரி ஓகே, இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் முடி எடுத்தாச்சு. என்னடா இன்னும் ஃபங்க்ஷன் முடியலையா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இந்த முடி தூக்கி போட்டு போயிடலாம். ஏன்னா இப்போதைக்கு இது நான் உள்ளே போனால் நமக்கு அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது வேணும். அது வந்து போய் உள்ளே கிளவியோட அங்கே ரூமில் இருக்குது, ஜிம் ரூம் பக்கத்தில் இருக்கும். அதை எட்டுவதாக தான் நம்மளால் உள்ளே போக முடியும். அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிளவியோட மந்தரக்கோளை கண்டுபிடிக்கணும். அந்த மந்தரக்கோளை பார்த்தீங்கன்னா அவன் ரூமில் தான் வச்சுருப்பான். இப்போ அவன் எங்கே இருக்கானே தெரியல. மேலே இருக்கிறாளா கீழே இருக்கிறாளா சைடில் இருக்கிறாளா எங்கே இருக்கானே தெரியல. கீழே இருக்கிற மாதிரி தெரியல. எங்கேயோ ரூம் எங்கேயாவது ரூம் சுற்றிடான். இங்கே தான் எங்கே இருப்பா போல தெரியுது. எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இந்த அளவின் ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான். ஓகே கேஸ், இங்கே தான் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் தான் இருக்கான். இதுதான் இந்த ரூம் தான். பார்த்தீங்களா வந்துட்டான். கொஞ்சம் விட்டு தான் நான் கிளம்பி வந்து பிக்கப் பண்ணியிருப்பான். சரி, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல போய் மந்தரக்கோள் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் முதல்ல கீழே போகிறான் கைஸ். கீழே போகிறான். ஓகே, அவன் கீழே போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மந்தரக்கோள் எடுக்கணும். அவனோட ரூம்குள்ளே தான் இருக்குது. அவன் ஓப்பன் இங்கே தான் இருக்கா. ஓகே, இது வந்து அந்த மந்தரக்கோள் இருக்குது. இது வந்து செட் பண்ணணும். செட் பண்ணால் தான் மந்தரக்கோளை எடுக்க முடியும். ஓகே, வந்துருச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மந்தரக்கோளை போய் 2ஆக உடைக்க போகிறோம். கசாப் கடையில் போட்டு வெட்டுற மாதிரி வெட்ட போகிறோம். வேறு எதாவது பொருள் தேவைப்படும் பார்ப்போம். இந்த பல்லு தேவைப்படும். ஓகே, இதை எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த மந்தரக்கோளை வந்து உடைக்க போகிறோம். ஓகே, மந்தரக்கோளுங்கிற மந்தரக்கோள். ஓகே, அவ்வளோதான், உடச்சாச்சு. இதை உடச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் தேவைப்படுது. அது பேஸ்மெண்ட்டில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு மேலே ஒரு பொருள் இருக்கும். அதை எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பேஸ்மெண்ட்டில் போய் அந்த பொருளை எடுத்து வருவோம். கிளவி எங்கேயும் வெளியே போகிற மாதிரி தெரியுது. எங்கே இருக்கா? கீழே இருக்கிறாளா மேலே இருக்கிறாளா? கேஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் பக்கத்தில் போயிட்டுருக்கா. தனியை முடிச்சோன்னா எங்கே போகிறோமோ அங்கேயே வந்து தொலைஞ்சிட்றான். தனியை முடிச்ச கிளவி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவன் போகட்டும். அம்மா சரியாக போகிறான். உட்காரல. நான் கூட உட்காந்துறேன்னு நினச்சேன். இல்லை, மேலே வரான். ஓகே, இப்போ இந்த கேப்பை நம்ம பயன்படுத்தி சீக்கிரம் பேஸ்மெண்ட்டில் போய் ஒரு பொருள் இருக்கும். அது ஒரு மெஜிசியன் பொருள் மாதிரி. அதையும் போயிட்டு வந்துடலாம். ஓகே, மேலே போயிட்டான். இந்த பேஸ்மெண்ட்டில் இங்கே தான் எங்கேயோ ஒளி வச்சுருப்போம் அந்த கிளவி. எங்கே இருக்குது? பச்சை கண்ணாடி தெரியுது. இதுதான். ஓகே, இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கடா வழியை காணோம். ஓ, இங்கே இருக்கா? எனக்கே ஷாக்கிங் ஆகி போச்சு. எங்கடா வழியை காணோம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பொருள் எடுக்கணும். அது மேலே தான் இருக்குது. கிளவி வேறு மேலே போயிட்டான். இப்படி எடுக்கனே தெரியல கைஸ்.
பார்ப்போம். இந்த கிளவி அந்த ரூமில் இருக்கா, நம்ம இந்த ரூமில் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே, கிளவி பார்க்கல. பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த மெஜிஷியனோட கை இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதாட்ட இது இருந்தால் தான் அந்த இதுக்குள்ளே போக முடியும் நம்மளால். சரி ஓகே, இது வேறு ஆவணம் பயமுடுத்திட்டு இருக்குது. ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை, தர்பூசணிக்காக தான். ஓகே, இதில் ஒரு சைத்தான் ஒரே சுற்றி தெரியுது, ஆனால் அதுக்கிட்ட பயம் இல்லை எனக்கு. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி போகணும். பார்த்துட்டாடா சனியை முடிச்ச கேள்வி ஓப்பன் த டோர், இப்போ எஸ்கேப் ஆயிடலாமா? ஏன் போக முடியல, ஐயோ மாட்டிக்க போக தெரியுது. இவ்வளோ பொருள் எடுத்துக்க போகிறோம், மாட்டேன்டா பாஸ் கேமர்ஸ்டா. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக போயிடலாம். இப்படியே போயிடுவோம். இன்னும் இல்லையா கண்ணாடி ஜன்னல் வேறு நம்ம அன்னைக்கு விட்டோமா, இதை எப்போ க்ளோஸ் பண்ணுறது? சரி அப்படி போவோம். ஓகே, இந்த பக்கு மாதிரி ஆயிடுச்சு வர தெரியுது கைஸ். போய் க்ளோஸ், அவ்வளோதான். சரி இப்படியே போயிடலாம். கிளவி வேறு பின்னாடி மேலேருந்து கீழே வருவா, நம்ம அதுக்குள்ளே சீர் செட் பண்ணிட்டு போயிடுவோம். நீங்கள் முடிச்ச கிளவி. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கீழே குதிச்சிடுவோம். இன்னும் குதிக்க மாட்டேன், அப்படியே குதிடா. அப்பா குதிச்சிட்டாண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயினை தூக்கி போட்டால் தான் நம்ம அந்த ப்ளூ கலர் இதை பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பார்த்தீங்களா, அந்த காயினை தூக்கி போட்டால் தான் அந்த ப்ளூ கலர் ரவுண்டுக்குள்ளே நம்ம போக முடியும். உள்ளே வேற ஒரு சைத்தான வேற போட்டு மாவை கலகிட்டு இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து முதல்ல என்ன பண்ண போனோம்னா இந்த மெஜிஷியன் கோலை போட்டுருவோம், அதுக்கப்புறம் அந்த பச்சை கலரில் போட்டுருவோம், அதுக்கப்புறம் அந்த பல்லு போட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த முடி, இந்த முடி மாதிரி இதையே போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆகிட்டு இருக்குது, ஒரு மேஜிக் கோல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும். ஓகே, கோல் ரெடி ஆகிடுச்சு. இவ பாருங்க அப்படியே மாவுக்கு நீட்டேக்கா. இவன் கிளவியோட அசிஸ்டண்டாக பண்ண நினைக்கிறேன். சரி, இவன் பார்த்தீங்கன்னா கிளவி எங்கே இருக்கா? கிச்சன் ரூமில் வந்துட்டா வந்துருது கைஸ். இல்லை கிச்சன் ரூமாமா கைஸ், கிச்சன் ரூமில் தான் இருக்கா. ஆத்தாடி, நம்ம எங்கே போனாலும் அங்கே வந்துடுவா போக தெரியுது. ஓகே, மேலே போயிட்டா. அப்பா மேலே போயிட்டா. இங்கே வேறு லாக் பண்ணி போயிட்டான் கிளவி. சரி, இப்படி போயிடலாம். நம்ம இப்போ நம்ம மேலே தான் போகணும். தனியை முடிச்சோட பெரிய தொல்லையாக இருக்குது, நம்ம சுற்றியே போயிடலாம். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போயிடுவோம். இப்போ அவன் எங்கே இருக்கான்னா பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த அவளோட ரூமுக்கு போயிட்டா, இந்த வாஷிங் பண்ணுற ரூமு. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த மந்திர கோலை வச்சுட்டு நம்ம போயிடலாம். இப்போ கட் ஸ்கேன் ஓடும், அதை என்னென்னு பார்க்கலாம். ஓகே, செட் ஆச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ கட் ஸ்கேன் என்னதுன்னு பார்த்துடலாம். ஓகே, கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா கிளையை மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன ஒன்றுமே ஆகலை, என்ன ஆச்சு என் மேஜிக் கோல்? ஐயோ கிளைய பழைய நம்ம தான் மாறிட்டா. ஓகே, மறுபடியும் தான் ட்ரை பண்ணுவோம் தெரியுது, ஆனால் எதுவுமே யூஸ் ஆகலை. எல்லாம் போடு ஆளே போட்டு பழந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் போடு பட்டக்ஷாட் சாக்குது. ஓகே, என்ன பண்ணி வால் முடிச்சிச்சு கிளவிக்கு. அடுத்த டைம் மறுபடியும் 3ஆவது டைம் ட்ரை பண்ணி பார்க்குறா. இன்னும் ஆச்சுனே தெரியல, ஒன்றுமே ஒர்க் ஆகலை. என்ன வாட் இஸ் திஸ், என்ன ஒன்றுமே ஒர்க் ஆகலை. வால்டு மீன் அதான் நம்ம பேய் வந்துடுச்சு அவளை தேடி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ மை காட், பேய் அவ்வளோதான். ஓ மை காட் கேஸ், அவ்வளோதான், கலையை சொல்லி முடிஞ்சிச்சு. ஓகே கேஸ், இது மாதிரி ஃபன்னான வீடியோ மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பண்ணிக்கிறேன். டாடா பை பை, லவ் யூ கைஸ், see you.